வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறோம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சபரி இந்த சபரி தாங்க நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். எப்படியோ வந்துட்டு கனி போன உடனே சபரிக்கு வந்து ஒரு ஞான உதயம் வந்துச்சான்னு தெரியல. சபரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. விஜய பார்வதி கமருதீன் விஷயத்தில் செம்மையாக ஒரு தீர்வை கொடுத்துருக்காரு. பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேட் டச் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஆனால் திரும்ப வந்துட்டு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து அம்மா வராங்க, 24 மணி நேரம் தங்க போகிறாங்கன்னு அதை வந்து எடுத்து வச்சது வந்துட்டு நம்ம கமருதீன். அப்போ அது வரைக்கும் அந்த ட்ராமா எங்கே போச்சுன்னு தெரியாது. அது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ரைட், இப்போ எடுத்து வச்சு அதை வந்துட்டு எல்லார்கிட்டையும் அவங்க திரும்ப எடுக்கிறாங்கன்னு சொன்னது யார்? விஜய பார்வதி கிடையாது, கமருதீன். ரைட், இப்போ வந்துட்டு இன்றைக்கி பிஆர் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுத்த உடனே அங்கே வந்துட்டு இவரை வந்து நிறைய பேர் தாக்கும்போது விஜய பார்வதி தாக்குனாங்க. அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதை எதிர்க்கிறதுக்கு இவர் திரும்பவும் எடுத்த வேர்டு என்னென்னா பேட் டச். அப்படி எடுத்து அந்த பொண்ணுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேசி கடைசியில் அந்த பொண்ணு அதுக்கு ஒரு க்ளோஸை கொடுத்துட்டாங்க. என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னா, நீங்கள் என்கிட்ட நல்லா பழகிட்ட, அப்போ தான் ஒரு க்ளோஸ்னு வரும்போது நாளையிலேருந்து இனிமேல் பேச வேண்டாம் அப்படி சொன்னவொடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் திவாகர்கிட்ட சொல்லும்போது இவன் இந்த மாதிரி அவன் இவ்வளோ நாள் நல்லா நெருக்கமாக பழகிட்டு திடீர்னு அவன் போகும்போது அப்போ என்கிட்ட பேட் டச் பண்ணுறதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நீ பண்ணலை. நான் ஏன்னா அப்படி தோணி அப்படின்னு நான் அதை வந்து ஃப்ரேம் பண்ண நினச்சா தான் உங்ககிட்ட நான் பழகிருக்க மாட்டேன். சரியா? ஸோ இனிமேல் அதை பற்றி இல்லை, நீ தப்பே செய்யலை. இதுக்காக நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டேன். வெளியில் வந்து இன்டர்வியூ இதுக்கு தனியாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நீ திரும்ப சொல்கிறேன்னு எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சிட்டாங்க. முடிஞ்சிருச்சா? திரும்ப என்ன பண்ணுறாரு இவர்? சும்மா இல்லாமல் அங்கே போய்ட்டு விஜய் பார்வதி சாரி பாரு, நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும், சில், நம்ம தனியாக அப்புறமா பேசலாம்னு எல்லாரும் காண்டாக்டாங்க. அங்கே இருக்கிற திவ்யாவிலேருந்து சாண்ட்ராத்தில் சொல்லிட்டாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? பேசுறதெல்லாம் பேசிட்டு இங்கே வந்து சாரி கேட்பீங்களான்னு வினோத் அங்கே வந்துட்டு பயங்கரமாக திட்டிருப்பாடே, அந்த பிரச்சனையை சபையில் கொண்டு வந்தது நீ, இப்போ என்ன நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னா வெளியில் உட்காந்து வந்துட்டு அப்போ தான் வினோத் சொல்கிறார், நான் ஏன் அங்கே கத்தனை ஒன்றுன்னா அங்கே வந்து அது வேறு மாதிரி போகுது, எல்லா தப்பையும் நீ தான் பண்ண மாதிரி அங்கே சாரி கேட்குற மாதிரி போச்சு, அதனால தான் அங்கே வந்து ஒன்று இது பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சபரி வரார். சபரிக்கிட்ட என்ன பண்ணுறாரு இவர்? திரும்பவும் வந்து ஆரம்பிக்கிற கமருது, எனக்கு அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்குது, திரும்ப அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏண்டா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிளியர் கட்டாக இது சபரி சொன்னது கிளியர் கட்டாக அதை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், எனக்கு தோணுச்சுன்னு தான் சொன்னாங்க, நீ பண்ணன்னு சொல்லவே கிடையாது. ஸோ உனக்கு தேவையானது என்னது? பேட் டச்சுன்னு என்ன சொல்கிறாங்க, ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு அவள் வந்து தெளிவாக கிளியராக உனக்கு கொடுத்துட்டா, ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டா. வேறு என்ன வேணும்? இல்லை அப்படின்னு இல்லை, எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்குது, அதனால தான் நான் போய் சாரி கூட கேட்க போனேன். நீ சாரி கேட்க போனது எதுக்காக? அப்போ உடனே இவர் சொல்கிறார், டே அதுக்கப்புறம் என்ன சொன்னால், நான் சாரி கேட்க போனால் சாண்ட்ராக்கு என்னை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணலாம், ஆனால் ஏன் சாண்ட்ராக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னும்போது இவருக்கு காணாமல் டென்ஷன். டே ஏண்டா ஒரு வாட்டி வந்துட்டு அந்த பொண்ணு தப்பு பண்ணி சொல்லிட்டு இப்போ வந்துட்டுனா அந்த பொண்ணு தப்பு பண்ணலான்ற, இப்போ நீ பேசுகிறது என்னன்னு சொன்னோன்னா, இல்லைடா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னாரு. உடனே சபரி வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு அவ்வளோதான், அந்த வந்து பொண்ணு வந்து உங்களை சாரி சொல்லிடுச்சு, இனிமேல் அதை பற்றி பேசாதீங்கன்னு போயிட்டார். இது எல்லாமே இந்த பக்கம் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதியும் இவங்களும் ஒட்டு கட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது அங்கே பேச ஆரம்பித்தாங்க, நம்ம சாண்ட்ராவும் அவங்களும். உடனே என்ன பண்ணுறாங்க, சபரிக்கிட்ட பேசுகிறாங்க. சபரி சூப்பராக ஒரு விஷயத்தை சொன்னார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு உனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுறேன், என்னென்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்னென்னா அவன் பேட் டச் பண்ணல, ஆனால் திவாகர்கிட்ட சொல்லும்போது அவன் என்னை திடீர்னு என்னை வந்து கைட்டு விட பார்க்குறான், அதனால் எனக்கு பேட் டச்சுன்னு தோணுச்சுன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு தோணுன விஷயத்த சொல்லியிருக்கு கரெக்டாக, இது அவனுக்கு கிட்ட இருக்குது. இப்போயே கூப்பிட்டு பேசலை சொல்லிட்டு கூப்பிட்டு நிற்க வச்சு அவருக்கு இந்த மாதிரி தோணிருக்கு, இனிமேல் அவன் பேச மாட்டான் அப்படின்போது அவர் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. என்னென்னு கமருதீன் திரும்ப அவங்களுக்கு தோணுன்னு சொல்லுவாங்களா? இதுதான் சொல்லியாச்சு, இனிமேல் பேச மாட்டேன் சொல்லியாச்சு, திரும்ப தோணுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது எல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா, இனிமேல் நீங்கள் வந்து பேசாத, உங்கள் 2 பேர் கூட தான் பேசணும், நாங்களாம் வர்றதுக்கு இது இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் பேச வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை, அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, சாரியே சொல்லிட்டாங்க, இது தோணுச்சுன்னு தான் சொன்னாங்க, நீ பேட் டச் பண்ணலன்றதை சொல்லியாச்சு, ஓகேவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகேன்னாரு. அதுக்குள்ளே பிக் பாஸ் வந்துட்டு இந்த ஓப்பன் நாமினேஷன் கூப்பிட்டுட்டாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சபரி இந்த மாதிரி பண்ணாவே இன்னும் 3 வாரம் வேறு மாதிரி வந்துடும். எனக்குலாம் வந்து சபரி வந்து டாப் 5ல் வரணுன்றது எனக்கு ஆசை. இதே மாதிரி அவர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாப் 5ல் டாப் 2ல் வந்திருப்பார். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.